வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 123வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 27ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். நாட்டில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்ட தினத்தை குறிக்கும் வகையில் இன்று அரசியல் அமைப்பு படுகொலை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சீனாவில் இன்று துவங்கவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். இம்மாநாட்டில் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் பிராந்திய அளவில் ஒருங்கிணைப்பு தேவை என திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்துவார் என தெரிகிறது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்றும் ஐநாவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அழைப்பு விடுத்துள்ளார். பெய்ஜிங்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் செயலர்களின் 20வது கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் ஆக்சியம் 4 மிஷன் இன்று மதியம் 12:01க்கு அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. ஏவப்பட்ட சுமார் 28 மணி நேரத்திற்கு பிறகு நாளை மாலை 4:30 மணிக்கு ஆக்சியம் 4 சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்படும் என்று இஸ்ரோ வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.